வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து சிலது நம்ம தனித்தனி வீடியோஸாக போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பாதி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 11th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் பாக்ஸ் கொஷின் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலோக ஹைட்ரைடு பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் ஸ்பாஞ்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இப்போ ஸ்பாஞ்ச் நம்ம வீட்டிலலாம் தண்ணியை உறிஞ்சுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன பண்ணும், தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கணும், திருப்பி நம்ம அந்த ஸ்பாஞ்ச் அமுக்கும் போது தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதாவது மீள் வினைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும், அதை திருப்பி பழைய நிலைக்கே கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இந்த உலோக ஹைட்ரைடில் நடக்கக்கூடியது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பெலேடியமும் ஹைட்ரஜன் அமைப்பு, இந்த ரெண்டு சேர்ந்த அமைப்புங்கிறது நன்கு ஆய்ந்தறியப்பட்ட ஒரு இருமை ஹைட்ரைடு அப்படின்னு சொல்றாங்க. இது பெல்லேடியம் மற்றும் ஹைட்ரஜன். இதுல உள்ள இந்த ஹைட்ரஜன் வந்து பெல்லேடியத்தோட தனித்த ஒருமை தன்மையுடைய வழியில் இடைவினை புரிந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மோனோஹைட்ரைடை வந்து உருவாக்குது. அதாவது 2PDங்கிறது என்னது, பெல்லேடியம். அது H2ஓட சேர்ந்து ஹைட்ரஜனோட சேர்ந்து 2PDH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலிடை உருவாக்குது. இந்த பெலேடியம் வந்து சாலிட் திண்மம், இது வந்து கேஸ் வாயு. இது ரெண்டு இணைஞ்சு என்னவா உருவாகுதுன்னா திண்மமா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? கட்டுப்படுத்தப்பட்ட மோனோஹைட்ரைடை வந்து உருவாக்குகிறது. அதுதான் PDH அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த மோனோஹைட்ரைடை வந்து வெப்பப்படுத்தும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் உலோகத்தின் வழியே விரவி புறப்பரப்பினை அடைகிறது. ஸோ அதை ஹீட் பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் உலோகத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா, வெப்பப்படுத்தும் போது இதுல இருந்து விடுபட்டு எங்க வந்துடுது, புறப்பரப்புக்கு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீள இணைந்து திருப்பி என்ன பண்ணும்னா, இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து அந்த உலோகத்தோட வினை புரிஞ்சு அகைன் என்ன போயின்னா உலோகத்தோட இடைவெளியில போய் உருவாக்கிடும். ஸோ மீள இணைந்து மூலக்கூறு ஹைட்ரஜனை உருவாக்குகிறது. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஒரு பொருளை வந்து அந்த என்னது மோனோஹைட்ரைடை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதுல உள்ள உலோக இடைவெளியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே புறப்பரப்புக்கு வந்துடும். திருப்பி அது என்ன பண்ணும், மீள இணைந்து மூலக்கூறு ஹைட்ரஜனை உருவாக்குது. அப்ப வேறெந்த வாயுக்களும் பெல்லேடியத்துடன் இத்தகைய வழியில் இடைவினை புரியும் பண்பினை பெற்றிருப்பதில்லை. ஸோ வேற எந்த வாயுமே இந்த மாதிரியான வினையில ஈடுபடாது. ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும்தான் பெல்லேடியத்தோட இடைவினை புரியக்கூடிய வினையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனவே செயல்முறையானது ஹைட்ரஜன் வாயுவை புற வாயுவிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படுது. ஸோ வேற ஏதாவது ஒரு வாயுல இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கணும்னா அதுக்கு இந்த மெத்தட், இந்த பெல்லேடியத்தோட சேர்த்து அதை பிரித்தெடுக்கக்கூடிய மெத்தடை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆனது பெல்லேடியத்தின் புறப்பரப்பில் எளிதில் பரப்பு கவரப்படுவதுடன் அங்கே அணுநிலை ஹைட்ரஜனாக பிரிகையிடுகின்றன. பிரிகையுற்ற அணுக்கள் படிக அணிக்கோவையின் இடைவெளியில் அல்லது வெற்றிடங்களில் உட்படுகின்றன. இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த வெற்றிடங்கள்ல போய் இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து போய் தங்கிக்கிறோம். அது என்ன வடிவத்தில்னா எண்முகி அல்லது நான்முகி வடிவத்தில் உட்புகின்றன. நுட்ப ரீதியாக உலோக ஹைட்ரைடு உருவாதல் ஒரு வேதிவினையின் காரணமாக தான் உருவாகுது. இந்த உலோக ஹைட்ரைடு உருவாகிறதுங்கிறது வந்து வேதிவினை இங்க நடக்குது இல்லையா, இந்த வேதிவினையின் மூலமா தான் நிகழ்கிறது. ஆனா இது இயற் சேமிப்பு முறை போன்று செயல்படுது. அதாவது ஸ்பாஞ்ச், நீர் ஸ்பாஞ்சுன்னு சொல்றாங்க, வாட்டர் ஸ்பாஞ்ச் எப்படி செயல்படுதோ அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் நீரை உறிஞ்சும், அதுக்கப்புறம் அந்த நீரை வெளியிடும் கொடுக்கக்கூடியது. ஸோ உறிஞ்சுதல் மற்றும் வெளியிடுதல் இந்த ரெண்டு நிகழ்வுமே இந்த வினையிலையும், இந்த உலோக ஹைட்ரைடு வினையிலையும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வாறு உலோகங்கள் மற்றும் உலோக கலவைகளினால் ஹைட்ரஜனின் மீள் முறையில் ஏற்கப்படுதல் என்பது ஹைட்ரஜன் சேமிப்பு மற்றும் மீள் மின்னூட்டம் பெற செய்ய இயலும் உலோக ஹைட்ரைடு மின்கலன் ஆகிய பயன்பாடுகளுக்கு ஏற்றது. ஸோ உலோக ஹைட்ரைடு மின்கலன்கள்ல இந்த முறையெல்லாம் பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த தனிமத்தோட மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் வந்து எனது இடைவினை புரியும் பண்பு பெற்றிருக்கு அப்படின்னா இந்த பெல்லேடியத்தோட மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெல்லேடியம் அப்படிங்கிற அந்த தனிமத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஹைட்ரஜனை வந்து எப்படி நம்ம எதிர்காலத்துக்கான ஃபியூயலா யூஸ் பண்றது, எதிர்கால எரிபொருளா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய புவி வெப்பமடைதல் விளைவு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய என்ன பண்றோம், புதைப்படிம எரிபொருட்கள் அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண அதோட இருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ இதனால என்ன பண்ணணும்,
பயன்படுத்துறோம்னா கண்டிப்பா இதுக்கு மாற்றா நம்ம ஏதாவது ஒரு எரிபொருளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்ன மாற்று எரிபொருளா பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கிய எரிபொருளா நம்மளால மாற்று எரிபொருளாக பயன்படுத்த முடியும். என்னென்ன காரணங்களுக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா அது எரியக்கூடியும் தன்மை உடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம எரிக்கும் போது முழுவதுமாக எரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜனை எரிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாவே எரிஞ்சிருது. சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு மாசையும் அது உருவாக்குறது கிடையாது. அதுதான் மெயின். அடுத்து இதை டைரக்டா நம்ம எரிபொருளாகவே பயன்படுத்தலாம். எதுவும் மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஹைட்ரஜனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய கேசோலின், அதாவது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இயங்கக்கூடிய இயந்திரங்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஹைட்ரஜனை யூஸ் பண்ற அளவுக்கு மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனை ஆக்சிஜனுடன் எரிமின் கலங்களில் மறைமுகமாக பயன்படுத்தி மின் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். எலக்ட்ரிசிட்டியும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு ஹைட்ரஜன் வந்து ரொம்பவே வந்து எனது மாற்று எரிபொருளா இருக்கு. ஆனாலும் இதுல சில சிக்கல்களும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப செலவாகும் இதை உற்பத்தி செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதை உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்குல்லையா அதை வந்து பயன்படுத்தவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது இயற்கையில கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து எளிதில் ஆவி அடையக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸியா தீப்பற்றி எரியும் தன்மை உடையதாக இருக்கிறதுனால அதை சேமிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மிகச்சிறிய மூலக்கூறாகவும் இருப்பதால் எளிதில் கசியும் பண்பினை கொண்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஹைட்ரஜனை எரிபொருளா பயன்படுத்தக்கூடியதுக்கான சிக்கல்களாகவும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதிர்கால எரிபொருளா எதை பயன்படுத்தலாம்னா ஹைட்ரஜன். அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மேபி கேட்கலாம். அடுத்து வான வேடிக்கை. ஸோ நம்ம பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க இல்லையா, அது சம்பந்தமா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பயன்படுத்தக்கூடிய வண்ணங்களை உருவாக்குறதுக்கு எது பார்த்தீங்கன்னா பயன்படுதுன்னா கார மற்றும் கார மண் உலோகங்கள், அந்த உலோகங்கள் தான் பயன்படுது. கார உலோகங்களும் கார மண் உலோகங்களும் தான் இந்த வண்ணங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரான்சியம், பேரியம் போன்றவை வான வேடிக்கை நிகழ்வுகளில் வண்ணம் உருவாக்க பயன்படுகின்றன. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த தனிமங்கள் வந்து வான வேடிக்கை நிகழ்வுகளில் வண்ணங்களை உருவாக்க பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரான்சியமும் பேரியமும். ஓகேவா. அடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இப்போ குளோரின் வந்து குளோரின் தனிமத்துடன் சேர்ந்து பேரியம் வந்து என்ன நிறத்தை தருது அப்படின்னா பச்சை நிறம். ஸோ நம்ம தீப்பொறி வருது இல்லையா, இதுல பச்சை கலரா இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரியம். அதே மாதிரி கால்சியம் இருந்துச்சுன்னா அது ஆரஞ்சு நிறத்தை கொடுக்குமா. லித்தியம் வந்து ஓரளவு சிவப்பு நிறத்தை தரும். அப்புறம் வந்து ஸ்ட்ரான்சியம் கார்பனேட் வந்து பிரகாசமான சிவப்பு நிறத்தை தரும். ஸோ ரெண்டு இருக்கு சிவப்பு நிறத்துல. லித்தியம் வந்து ஓரளவு தான் சிவப்பு நிறத்தை தரும். ஸ்ட்ரான்சியம் கார்பனேட் வந்து பிரகாசமான சிவப்பு நிறத்தை தருது. அதே மாதிரி சோடியம் நைட்ரேட் வந்து ஆரஞ்சு நிறத்தை தருகிறது. ஓகேவா. ஸோ அடுத்து பொட்டாசியம் மற்றும் ருபீடியம் வந்து வயலட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, கருவூதா நிறத்தை தருகிறது. சீசியம் வந்து இண்டிகோ, ப்ளூ கலர், இண்டிகோ நிறத்தை தருகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கொடுக்கறதுக்காக இந்த வான வேடிக்கை நடக்கக்கூடிய அந்த பட்டாசுகள்ல பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எரிதலால் எலக்ட்ரான்கள் வந்து கிளர்வுறுகிறது. வழக்கமான ஆற்றல் மட்டத்தை விட அதிக ஆற்றல் மட்டத்திற்கு செல்லுது. அவற்றின் அதிகப்படியான ஆற்றலை அவைகள் நிறமுள்ள வெடிப்பு எரிபொருளாக ஒளியாக வெளியிடுகின்றன. ஸோ எதனால இந்த கலர்ஸ் வருது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ எரிகிறதுனால எலக்ட்ரான் வந்து கிளர்வுறுது. அது வந்து லோயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து அதிக ஆற்றல் மட்டத்துக்கு செல்றதுனால அங்கே அதிகப்படியான ஆற்றல் வந்து அது உருவாகுது. அந்த ஆற்றல் தான் வந்து நிறமுள்ள வெடிப்பு ஒளியாக வெளியிடப்படுகிறது அப்படின்னு. ஸோ இதில் மெயினாக இந்த வான வேடிக்கையில் ஒவ்வொன்றும் என்னென்ன கலர்ஸ் தருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து வான வேடிக்கை நிகழ்வுகளில் வண்ணம் உருவாக்க பயன்படுவது ஸ்ட்ரான்சியமும் பேரியமும். அது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெப்பச்சுடரில் காப்பர் கார்பனேட்டானது சிதைவடையும் என்பதால் நீல நிறமுள்ள வான வேடிக்கையினை உருவாக்குவது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த நிறத்தை உருவாக்குறது கடினம்னா நீல நிறத்தை உருவாக்குறது கடினம். ஓகேவா. சமீப காலங்களில் வான வேடிக்கை வல்லுநர்கள் கார மண் உலோகமான மெக்னீசியம் மற்றும் அலுமினியத்தின் உலோக கலவை மெக்னாலியத்தினை வான வேடிக்கை நிறங்களை வலுப்படுத்த பயன்படுத்துகின்றன. ஸோ வான வேடிக்கை நிறங்களை வலுப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துகிறதுனா மெக்னாலியம்.
ஓகேவா. ஸோ மெக்னாலியம் வந்து நீல நிறத்தினை மேலும் வலுப்படுத்துது. ஸோ அதனால் இந்த மெக்னாலியத்தை வச்சு நீல நிறத்தை வலுப்படுத்தி நீல நிறத்தை உருவாக்குறாங்க. இருந்தாலும் சிவப்பு, பச்சை, மஞ்சள் இந்த நிறங்கள் போன்று பிரகாசமான நீல நிறத்தினை பெற தொடர்ந்து முயற்சி தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரைட் கலர்ஸான அந்த ப்ளூவை வந்து உருவாக்க முடியலை. பட் நீல நிறத்தை வலுப்படுத்தியிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா மெக்னாலியத்தை வச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்கும் ஆவி அப்படிங்கிறதுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வாயு அப்படிங்கிறது என்னன்னா அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர் மற்றும் ஒரு அட்மாஸ்பியரிக் அழுத்தத்தில் 1 atm அழுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் வந்து வாயு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ வளிமண்டல அழுத்தத்திலையும் அறை வெப்பநிலையிலையும் இயல்பாக ஒரு பொருள் வாயுவில் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எல்லாமே வந்து வாயு அப்படின்னு சொல்கிறோம். அதே இது அறை வெப்பநிலை மற்றும் 1 atm அழுத்தத்தில் திட அல்லது திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளோட வாயு நிலைக்கு பேர் தான் ஆவி. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. வாயு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து வாயுன்னு சொல்றோம். ஆனா அதுவே திட மற்றும் திரவ நிலையில இருந்துச்சுன்னா அது வந்து வாயு நிலை அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த பொருளோட ஆவி வடிவம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, பயணிகள் விமானத்தின் உட்புறம் செயற்கையாக அழுத்த அதிகரிப்பு செய்யப்படுகிறது. ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நீ அறிவாயாக. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா செயற்கையாக, அதாவது ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான ஆகாய விமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் தான் போடும். கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்தில் வந்து பறக்கக்கூடியது. ஸோ அப்போ உயரம் அதிகரிக்கும் போது ஓரளவு கன அளவில் காணப்படும் வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். அதனால அங்கே வந்து நார்மலாகவே ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ப்ரெஷரை ஈடுகட்டுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கையாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அதாவது விமானம் காற்றின் உயரத்தில் செல்லும் போது அதனை சூழ்ந்துள்ள காற்றின் அழுத்தம் குறைவாக உள்ளதால் விமானத்தில் உள்ள ஆக்சிஜன் குறைபாட்டிற்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். அப்போ மூச்சுத்திணறல் பயணிகளுக்கு ஏற்படும். ஸோ இதை ஈடு செய்கிறதுக்காக தான் செயற்கையான அழுத்த அதிகரிப்பு வந்து செய்யப்படுகிறது. ஸோ அப்படி கொடுத்தாதான் நம்மளால் விமானத்துக்குள்ளே சுவாசிக்க முடியும். இதே கண்டிஷன் தான் மலை ஏறக்கூடியவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் ரொம்ப உயரத்துக்கு மலை ஏறும் போது அங்கே அழுத்த குறைவு இருக்கிறதுனால அவங்களுக்கு காதில் வந்து வலி ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த கம்மியான அழுத்தம்னால தான். ஓகேவா. ஸோ வெளிப்புற அழுத்தம் வந்து குறையும் போது காதோட உட்பகுதியில் உள்ள காற்றோட அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கு. ஸோ இந்த சமநிலையற்ற நிகழ்வுனால தான் அந்த உள்ள அழுத்தம் வந்து அந்த செவிப்பறையோட வெளிநோக்கி தள்ளுவதால் சிறு வலி வந்து ஏற்படுகிறது. இந்த வலியை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டாவி விடுவாங்க. ஸோ கொட்டாவி விடும்போது திருப்பி காற்று வந்து மாறி வெளியேறி அந்த உள்ளழுத்தம் வெளியழுத்தம் இது ரெண்டுமே சமமாகிறதுனால நமக்கு வலி குறையுது. ஸோ இதுவும் சேம் தான். இது அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த அழுத்தம் குறைகிறதுனால தான் அந்த அழுத்த அதிகரிப்பு வந்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து யுரேனியம் 235. இந்த யுரேனியம் 235 வந்து பிற ஐசோடோப்பிலிருந்து செறிவூட்டும் செயல்முறைக்கு எந்த விதி அடிப்படையாக இருக்குது அப்படின்னா வந்து கிரஹாமோட வாயு விரவல் விதி. கிரஹாமின் வாயு விரவல் விதி தான் வந்து அடிப்படையாக இருக்குது. இந்த யுரேனியத்தோட 235 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த யுரேனியம் 235ங்கிற ஐசோடோப்பை வந்து மற்ற ஐசோடோப்பிலிருந்து செறிவூட்டும் செயல்முறைக்கு எந்த விதி பயன்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா கிரஹாமின் வாயு விரவல் விதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவகேட்ரா என்னன்னு சொல்கிறோம். இது வந்து 6.022 × 10⁻23. அதே மாதிரி அணுநிறை அலகு அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை ஒரு AMUவோட வேல்யூ வந்து 1.660 × 10⁻27 kg. அடுத்து ஒளியின் வேகம் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 2.997 சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 3ன்னு பார்த்துருப்போம். 3 × 10⁸ பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுமே சேம் தான். இது அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க மீட்டர்/செகண்ட். அடிப்படை மின்சுமை அல்லது எலக்ட்ரானோட மின்சுமை வந்து 1.602 × 10⁻19 C. பிளாங்கோட மாறிலி ஹச்சுன்னு சொல்லுவோம்னா அதோட வேல்யூ 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். அடுத்து எலக்ட்ரானோட நிறை, எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட நிறை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானோட நிறை வந்து 9.1
109 into 10 power minus 31 kilogram. அதே இது புரோட்டானோட நிறை 1.672, இது வந்து 674. இது ரெண்டும் சேம், ஓரளவுக்கு சேமான வேல்யூ தான். புரோட்டானோட நிறை வந்து 72 வரணும், இது 74. 10 பவர் மைனஸ் 27 தான், ரெண்டுமே கிலோகிராம். போர் ஆரத்தோட வேல்யூ வந்து 0.529 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து ரெட்பர்க் மாறிலி, அதோட வேல்யூ வந்து 1.097 into 10 power 5 சென்டிமீட்டர். அடுத்து சென்டிமீட்டர் -1. அடுத்து வாயு மாறிலி. ஸோ இந்த ஆரோட வேல்யூ வந்து நிறைய இருக்கு. ஸோ இதில் ஏதாவது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அலகுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வாயு மாறிலியோட அலகு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.